பணிந்து ஆறுமுகவேலன் தாழினைந்து ஆனந்தமாய் கும்மி பாடுதற்கு வாணி வரம் தர வேண்டும் அம்மா. கடவுளும் தானெழுந்து ஞான கண்களினால் பார்க்கையிலே பள்ளிக்கூடத்தி திணைப்புணத்தில் காவல் புரிவதை தான் உணர்ந்தார். ஆரோலம் பாடிடும் வள்ளியம்மை ஓடோடி வந்து அணைத்தபடி ஒத்தாசை செய்து மகிழ்ந்தனளே. பள்ளிக்கூடத்தி மனமிறங்கி என்னுடன் தங்கி இருப்பாய் என்று பாசறை நோக்கி நடந்தனளே. பாசமுடன் வழி காட்டினளே. கண்மணியே என்று நம்பி அரசன் மகிழ்வுடனே பாசறை தன்னில் முதியவரை தங்கியிருக்க விடை அளித்தார். பசி என்று காணழுவார் தாங்க முடியாது என்றுரைப்பார். தேனும் தினை மாவும் சேர்த்தெடுத்து தாத்தாவுக்கு வழி முகிடுவார். நீராடி இருவருமே பக்குவமாய் கரை சேர்ந்தனரே.
தந்தார். காதற்புரத்திய மல்லியம்மை தன்னை காதலித்து மனம் கொள்ள என்று தள்ளாத வேடத்தில் தங்களித்து முருகப் பெருமானாய் காட்சி தந்தார். தன்னன்ன 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 தந்தன தான தன தான தன தான தந்தன தானானா தந்தன தான தன தான தன தான தந்தன தானானா புறக்கடவுள் எழுந்தருள் நீ வள்ளியம்மையாரை கைப்பிடித்த பாசறை வீடு உகந்த என பக்தர்கள் கண்டு வணங்கினரே. தானமயில்களும் ஆடி வர பூங்குயில் கீதம் பாடி வர தந்தனும் பள்ளியும் காதலராய் உகந்தையிலே கூடி வாழ்ந்தனரே. பறவைகள் நீந்தி வரும் புள்ளினம் நீரை தேடி வரும் ஆற்றங்கரையின் அருகினிலே கந்தனும் வள்ளியும் வாழ்ந்தனரே. வங்கக் கடலொலி கேட்குதிங்கே முத்தும் பவளமும் சேருதிங்கே தங்கத் தடையின்றி மானினமும் துள்ளி துள்ளி விளையாடுதிங்கே. தன்னன்ன 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 தந்தன தான தன தான தன தான தந்தன தானானா தந்தன தான தன தான தன தான தந்தன தானானா சோலை மலைகளும் சேர்ந்திருக்க சில்லூரின் சத்தமும் கேட்டிருக்க கானக மன்னனாய் ஆட்சி செய்யும் கந்தன் அழகினை பாருங்கள்.